அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஃபஸ்ட்டு இஃப்தார் தான் பார்க்க போறீங்க. இங்கே அண்டமான்ல 5:30 மணிக்கெல்லாம் மகரிப்க்கு வாங்க சொல்லிருவாங்க. நோன்பு தொறக்கிற டைம் ஆயிரும். நான் 2 மணிக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சுண்டல் வேக போட்டு, முட்டையும் வேக போட்டாச்சு. இங்கே முட்டை போண்டாவுக்கு தேவையான அதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. சப்ஜா விதையும் ஊற வச்சுட்டேன். இதுதான் முக்கியமா பார்க்கணும், இல்லாட்டி மறந்துடுவேன் நான். இங்கே பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் ஓமம் நல்லா கையினாலே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு நான் அசர் தொழுக போயிட்டேன். தொழுதுட்டு வந்துட்டு சுண்டலும் வேக வச்சாச்சு. கிழங்கு முதல்ல வேக வச்சுட்டு போயிட்டேன். முட்டையும் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை தோல் உரிச்சுக்கிடலாம். குழந்தைங்களும் நோன்பு வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்ல, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்காண்டி தான் செஞ்சது. தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி முட்டையை 4ஆக கீறிக்கிடணும். இந்த மாதிரி 2ஆவும் போடலாம், முழுசாகவும் போடலாம். நான் 4ஆக கீறியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி முட்டையை முழுசாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். மசாலா வச்சோடனே ரொம்ப அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நான் எப்போவும் இப்படி 4ஆக கீறி தான் நான் செய்வேன். இப்போ கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிக்கிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்குனது, கொத்தமல்லி போட்டு இதுக்கு மசாலா என்னென்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதில் இப்படி வச்சுக்கிடலாம். இப்படி மஞ்சள் கருவு மேலே வச்சா நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறோம். நம்ம வெள்ளை கரு மேலே வச்சா ஒட்டாது, வலிக்கிட்டு வரும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இப்போ எல்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. என்ன ஒரு 1 மணி நேரம் கூட ஆகும், அவ்வளோதான். இங்கே சுண்டலும் நல்லா வெந்துருச்சுங்க. மாவும் நல்லா கலந்து வச்சாச்சு. மாவு நீங்கள் போட போகும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோடா உப்பு போட்டுக்குங்க. போட்டு இப்படி நல்லா முக்கி போட்டுக்குங்க. முட்டை மேலே நல்லா மசாலா கோட் ஆகணுங்க, இல்லாட்டி எண்ணெய் தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மசாலா நல்லா கோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா முட்டை இல்லையா, அதனால் எண்ணெய் தெறிக்கும். மசாலாவை நல்லா கோட் ஆச்சுன்னா எண்ணெய் தெறிக்காது அவ்வளோவா. இந்த மாதிரி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இங்கிட்டு கட்லெட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இது மட்டும்தான் ப்ரிப்ரேஷனில் செஞ்சேன். வேறு எதுவும் நான் செஞ்சு வைக்கல. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் எதுவும் செஞ்சு வைக்கல. இங்கே வெஜிடேபிள்ஸ்லாம் போட்டு ப்ளெயின் குருமா தாங்க வச்சுருக்கேன். நான் சகருக்கு எங்களால் ரைஸ் சாப்பிட முடியாதுங்க. அதனால் சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சீக்கிரமாகவே இந்த ப்ளெயின் குருமா நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பழமெல்லாம் வெட்டி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சுன்னு. அன்னைக்கு இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி, முட்டை போண்டா, சுண்டல், பழங்கள், ஷர்பத், அப்புறம் கட்லெட், இது பக்கத்துலேருந்தே கொடுத்து விட்டாங்க. எல்லாமே வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.